சொல்லுங்க ப்ரோ. உண்மையாமே எமோஷ்னலாக இருந்துச்சு ப்ரோ. அப்படியே லைட்டாக கண்ணிலேருந்து தண்ணி வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு ட்ரைலரே இப்படி இருக்குன்ற போது இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த படத்துக்கு உண்டான ஹைப் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா எனக்கு லைக் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு. எங்கள் மாமாவோட பசங்க வந்து பார்த்தோன்னா என்ன மாமான்னு அந்த ஒரு ஃபீல்டில் கூப்பிட்றது, அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு. ஸோ ஒரு ட்ரைலரே இப்படி இருக்குன்ற போது இது நான் இப்பயே சொல்கிறேன், இது வந்து ஷோரு பிளாக் பஸ்டர் தான் ப்ரோ அடிக்கும். 100% சொல்கிறேன். சூரி வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ட்ரைலர்லேயே வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது இப்போ வந்து பேசும் பொருளாகவே இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக. சூப்பராக இருந்துச்சு. நல்லா சிவகார்த்திகேயன் மாதிரி இது ஒரு சூரிக்கு ஒரு நல்ல படமாக ஃபேமிலி படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. மாமன் மாமன் படமாக ட்ரைலர் பார்த்து நல்லா இருந்துச்சு. மாமன் ட்ரைலர் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. சூரி சார் வந்து ஒரு யதார்த்தமாக நம்ம கருடனில் பார்த்துருப்போம், ஒரு யதார்த்தமான நடிப்பு அவர்கிட்ட வந்து டைரக்டர் வாங்கிக்கிறார். டைரக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி விலங்கு படம் வந்து வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படமே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்தில் இருக்கும். ஆனால் ஒரு யதார்த்தமாக இருக்கும். அந்த படத்தில் நிறைய சீன் வந்து யதார்த்தமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த கதை போக்கிலே இருக்கும். அதேமாதிரி இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்ம ஒரு வில்லேஜுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலு. நம்ம வந்து ஒரு தாய் மாமன் எப்படி இருப்பாங்க, அந்த எமோஷ்னல் இது எல்லாமே வந்து சம்மர் ட்ரீட்டில் நம்ம மே 16 வந்து ரிலீஸ் பண்ண இருக்காங்கப்பா. ட்ரைலர் சூப்பராக இருந்தது. அதான் விலங்கு படம் வந்து பார்த்தோன்னா அது வெப் சீரியஸாக தான் பண்ணியிருந்தார் படம். ஸோ தேட்டர் ரிலீஸ் இல்லை. ஸோ அவர் பண்ணுற ஃபஸ்ட்டு தேட்டர் ரிலீஸ் படமாக கூட இருக்கலாம் இது. இந்த படம் வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் அப்படின்றவரை எடுத்திருக்கிறாரு அப்படின்னாங்க. டீமுமே வந்து பார்த்தோன்னா விலங்கு படத்தோட டீம் தான். ஸோ அதை கிரேட்டராக பாராட்டலாம் ப்ரோ. ஸ்ரீகுமரன்ஸ்லாம் வந்து கிரேட்டராக பாராட்டலாம். ஸோ போன வருஷம் ரப்பர் பந்து பண்ணாங்க. ஸோ அது அவங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸிவ் பிளாக் பஸ்டர் வந்து கொடுத்துருந்தது. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா இந்த மாமன் படம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் வர நிறையா படங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்றது என்ன போன்ற ஒரு சினிமாவில் வர வந்து பார்த்தோன்னா நான் வந்து வேண்டிக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பாக ஃபேமிலின்னா ஒவ்வொரு சாயல் இருக்க தான் செய்யும். அது ஃபேமிலினாவே ஒரு சித்தப்பா மாமா இந்த சாயல் இருக்கும். ஆனால் அது அதில் நம்ம ப்ளஸ் பார்க்கணும்னா ஒரு ஆக்டிங், கதை அழுத்தம், இதுதான் மெயினாக பார்க்கணும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படத்தை தான் கவனிக்கணும். ஏன்னா டைரக்டர் ஒரு நல்ல டைரக்டரு, பார்க்கலாம். நல்லா இருக்கு ட்ரைலர். அவரு சொல்லவே தேவையில்ல. இப்போ காமெடியிலேருந்து ஹீரோக்கு வர்றதுக்கு எல்லா விதமான இதுவும் அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து காமெடின்னு சொல்லவே முடியாது. ஹீரோ தான். ஹீரோவாக மாறிட்டார். எப்பயுமே ஹீரோ. மறுபடியும் காமெடிக்கு போனார்னா நல்லா இருக்காது. ஹீரோ தான். கர்டன்லாம் சூப்பராக இருக்கும். பார்த்துப்பீங்க, கர்டன்லாம் நல்லா இருக்கும். எல்லா படமும் சூப்பராக இருக்கு அவருது. அதே மாதிரி இதுவும் சூப்பராக இருக்கும். ட்ரைலர் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி படம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாம்